கடவுள் உடன்படிக்கையின் கடவுளாகவும் வாக்கு மாறாத கடவுளாக இருக்கிறார் என்பதை இன்றைய இறை வார்த்தை நமக்கு சுட்டி காட்டுகின்றது. பிரியமான சகோதர சகோதரி, அநேக முறை நம்மளுடைய வாழ்க்கையில் நாம் வார்த்தைகளை பயன்படுத்துகின்றோம். எலும்பில்லாத நாக்கு எப்படி வேணாலும் பேசும். அப்ப நம்ம வாயிலிருந்து நாவிலிருந்து புறப்படக்கூடிய வார்த்தை, அதற்கு உயிர் இருக்கிறது, ஆற்றல் இருக்கின்றது, வாழ்வு இருக்கின்றது. அதனால தான் நம்ம பேசும்போது ஒருத்தவங்களுக்கு வலியை கொடுக்குது, ஒருத்தவங்களுக்கு வருத்தத்தை கொடுக்குது, இன்னொருத்தருக்கு சந்தோஷத்தை கொடுக்குது, இன்னொருத்தருக்கு மகிழ்ச்சியை கொடுக்குது, சிலருக்கு காயத்தை ஏற்படுத்துகிறது. இப்படியாக நம்மளுடைய வார்த்தைகள் பல நிலைகளில், பல இடங்களில், பல பேருக்கு அந்தந்த சூழ்நிலைக்கு ஏற்ப அது மாறுபட்டு காணப்படுவதை நாம் பார்க்கணும். இது மனிதர்கள் நாம் பேசக்கூடிய வார்த்தைகள். அதான் டென்ஷன் ஆகிறோம். எப்போ பார்த்தாலும் குடும்பத்தில் பார்த்தீங்கன்னா அதிகமாக டென்ஷன் ஆகிறோம் ஃபாதர், ரொம்ப கடுமையாக பேசிடுறோம் ஃபாதர். வீட்டில் கடுமையாக கணவர்கிட்ட பேசிடுறோம், மனைவியிட்ட பேசுகிறோம், பிள்ளைகளிடத்தில் எரிச்சல் அடைகிறேன். எனவே இந்த வார்த்தைகளை நாம் பயன்படுத்துகின்ற பொழுது மிக கவனமாக பயன்படுத்த வேண்டும். மனிதனுடைய வார்த்தைகள் சூழ்நிலைக்கும் இடத்திற்கும் ஆட்களுக்கும் ஏற்றார் போல மாறுபடுவதை நாம் பார்க்கின்றோம். ஆனால் கடவுளுடைய வார்த்தை எப்பொழுதுமே ஒரே நிலையில்தான் செயல்படும். வாக்கு மாறாதவர் கடவுள். ஆபிரகாமை அழைத்த போது, உன்னுடைய இனம், உன்னுடைய வீடு, உன்னுடைய நாடு எல்லாவற்றையும் விட்டுவிட்டு நான் உனக்கு காட்டக்கூடிய அந்த நாட்டிற்கு நீர் சென்றால் உனக்கு என்ன கிடைக்கும்? பிளெஸ்ஸிங் கிடைக்கும், ஆசீர்வாதம் கிடைக்கும். என்ன ஆசீர்வாதம்? உன் வழியாக நான் சந்ததியை பெருக செய்வேன். முதிர்ந்த வயது ஆபிரகாம், சாராள் அவருடைய மனைவி, இருவரும் குழந்தையை பெற்றெடுக்கக்கூடிய வயதையெல்லாம் கடந்து விட்டார். இது சாத்தியமில்லாத ஒன்று, மருத்துவ ரீதியாக சரி அல்லது இயற்கையாக சாத்தியமில்லாத ஒன்று. ஆனால் கடவுள் அவரை அழைத்த போது அந்த வாக்குறுதியை கொடுக்கின்றார். நான் சொல்வதை, என் வார்த்தையை நம்பி, என் வார்த்தையை விசுவசித்து நான் உனக்கு காட்டக்கூடிய அந்த இடத்திற்கு நீ சென்றாய் என்றால் உன் இனத்தை நான் ஆசீர்வதிப்பேன், உன் வழியாக உன் சந்ததியை பெருக செய்வேன் என்று கடவுள் அந்த தொடக்க நூல் 12வது அதிகாரத்தில் வாக்குறுதி கொடுக்கின்றார். வாக்கு மாறாத கடவுள்